எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் மாசி சம்பல் இதுதான் பார்க்க போகிறோம். இதுதான் மாசி கருவாடு. இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி நல்லா காய வச்சு கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எவ்வளோ நாள்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம சம்பல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், தக்காளி 1, ஒரு வெங்காயம், இவ்வளவும் போதும். இப்போது நம்ம அந்த கருவாடை இது மாதிரி ஒரு பேப்பருக்குள்ளே வச்சுட்டு தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணிடணும். இப்போது இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இது பாருங்கள், அந்த கருவாடு இருக்கிறதே தெரியாது. இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிடணும். இப்போது இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் கூடவே 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம், அந்த 10 சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு அதையும் இதிலேயே சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால அதுலேயே தண்ணி விடும். ஸோ அதை வச்சே நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயை சூடாக்கிட்டு அந்த கடாய் சூடானதும் அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த ஒரு வெங்காயம் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த ஒரு தக்காளி அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த ரெண்டும் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு நல்லா இதை வேக வச்சிடலாம். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு, வெங்காயமும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் கருவாடெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனாதான் அந்த கருவாடோட இது நமக்கு தெரியாது, ஸ்மெல்லும் தெரியாது, நம்ம நரனும் வாயில் இருக்காது. நம்ம நல்லா வதக்காமல் பாதியிலே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த கருவாடு ஸ்மெல் நல்லாவே தெரியும். அதனால் இதை பொறுமையாக நல்லா பண்ணணும். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சிட்டு, ஊற்ற வேணாம், லைட்டாக தெளிச்சிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் மாதிரி வந்திருக்கு. இன்னும் இதை நம்ம நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். திருப்பியும் நம்ம இதை மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இந்த சம்பல் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம குழம்பு எதுவுமே தேவையில்லை, கொஞ்சம் ஒயிட் ரைஸும் அதில் ரசம் வச்சு இது சைட் டிஷ்க்கு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமை தேவை இந்த டிஷ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது மறுபடியும் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு, நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கு அடி பிடிச்சிடவும் கூடாது, நம்ம அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மாசி சம்பல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுபீஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.